பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் வின் ஸ்டீபன். வேர்ட் ஆஃப் விச் நிகழ்ச்சியில் மீண்டும் இந்த புதிய காலவெளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தினமும் என்னோட வீடியோ பார்க்குறீங்க, ஆண்டவரோடு தினமும் நீங்கள் பயணிக்கிறீங்க. அது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. ஜெபம் பண்ணுங்க, இந்த ஒரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஆண்டவரோடு நித்தமும் நடங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் கூட ஒரு செய்கிற காரியங்கள் மிக சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். இன்றைக்கும் ஆண்டோட வசனத்தை வாங்க கேட்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 7:2 வசனம். நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஆமேன். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்வது நேர்மை. இன்னைக்கு நேர்மையா நம்ம நடக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதுவும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாம உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும். வேலை ஸ்தலத்துல சில நேரங்களில் நம்ம நேர்மைக்கு மீறி சில நேரங்களில் நடக்க வேண்டியதா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலும் நாம நேர்மையா இருக்கும். வேதத்துல கூட ஒரு மனுஷர் இருக்காரு, அவரை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நேர்மையா நடக்குது அவர் நம்ம கற்றுக்கலாம். ஆமாங்க, வேதத்துல பழைய யோசேப்பின் ஒரு மனுஷன், அவர் பார்த்தீங்கன்னா சிறுவயதிலே அவங்க சகோதரங்களாம் அவர் வித்துட்டாங்க வேற ஒரு தேசத்துக்கு. ஆனால் அங்கே போயும் ஒரு நேர்மை உள்ளவர்களாக இருந்தார். தன்னுடைய பொறுப்பை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஒரு வீட்டின் எஜமானாக இருந்து நீ தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், வீட்டோட வரவு செலவு கணக்கு, வேலை செய்கிற ஆட்கள், இப்படி எல்லாத்தையும் எனக்கு அடுத்தபடி ஸ்தானத்தை நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த யோசேப்பு எல்லா வீட்டிலும் அவன் நேர்மையாக நடந்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கின்ற போது தான் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. நேர்மையாக இருந்தாலே ஒரு பிரச்சனை வரும் இல்லைங்களா? ஆமாங்க, நம்ம யோசேப்புக்கு வந்துச்சு. அவருடைய மனைவியாகிய யாரு, நம்மளுடைய போத்திபால் என்கிற அவருடைய எஜமான் மனைவி அவரை பார்த்து யோசேப்பு மிகவும் அழகாகவும் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவருமாக இருந்தார். ஒரு பார்த்தாலே ஒரு அளவுள்ள மனுஷனாக இருந்தார். அதனால அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, இவரை பார்த்து வா நீ என்னோட நம்ம சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம், என்னோட சைனிங் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாங்க. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் இப்படி செய்ய முடியும், நான் எஜமானுக்கு எல்லாவற்றுக்கும் பார்த்துவரனா இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் நான் அப்படிதான், நான் எந்த பாவத்தையும் நான் செய்ய முடியாது என் எஜமானுக்கு, அது இல்லாமல் நான் தேவனுக்கு முன்பாக பெரிய பொல்லாம்பு நான் இப்படி செய்ய முடியும் சொல்லிட்டு அவர் தன் உத்தமத்தில் உண்மையாகவும் தன் நேர்மையில் அவர் சரியாகவும் நடந்து கொண்டிருக்கார். இதை பார்த்து அவருக்கு பிரச்சனை வருது. அவங்க மனைவி போயிட்டு அவர் தப்பாக நடக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி அவர் மேலே தப்பாக சொல்லிடுறாங்க. அப்படி இருந்தும் அவர் சிறைச்சாலையில் போடுறாங்க. இருந்தாலும் தேவன் அவனோடு இருந்ததுனால கர்த்தர் அவர் எல்லாவற்றிலிருந்து அவர் பாதுகாத்து விடுதலைப்படுத்தி அவனை உயர்த்தினார். ஆமாங்க, நேர்மையாக இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் வரும். ஆனால் அவர் எல்லாவற்றிலும் சரியாக நடந்து கொண்டிருந்தார். அப்போ யோசேப்பை போல நாமும் நேர்மை உள்ள மனுஷனாக இந்த பூமியில் நடக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், வாங்கின கடனாக இருக்கட்டும், கொடுக்க வேண்டிய பொருளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சரியாக இருக்க வேண்டும், சரியாக நடக்க வேண்டும். அதுதான் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்க. அப்படி இருக்கும் போது தேவன் நம்ம மேல் அன்பாக இருப்பார். அவர் விரும்பின பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் அவருடைய பாத்திரவர்களாக இருக்கோம். எனவே நீங்கள் யாவரும் இன்னைக்கு நேர்மையாக உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து செய்கிற எல்லா காரியங்களும் உங்களோடு இருந்து அவர் ஆசீர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார். God bless you. Amen. Thank you.